Hi everyone, welcome back to my channel. பின்னாடி பேக்ரவுண்ட்ல வேற மாதிரி இருக்கு இல்லையா? This is my daughter's bedroom. So இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காட் பெட் இருக்கு. இது வந்து நிறைய பேர்ல எல்லாருமே வந்து படுற ஒரு கஷ்டம். அதாவது இந்த போட்ட பெட் ஸ்ப்ரெட் வந்து கரெக்டா அந்த இடத்துல இருக்காது. அது எப்படி இருந்தாலும் மூவ் ஆயிட்டு வரும். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த வீடியோ. ஆக்சுவலி பெட் ஸ்ப்ரெட்ல எலாஸ்டிகேட் பண்ணி எப்படி அது ஃபிட்டடா பண்ணணும்ன்ற ஒரு வீடியோ போடுங்கன்னு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ மெஷரிங் டேப் நான் வச்சிருக்கேன். ரொம்ப ஃபிட்டடான பெட் ஸ்ப்ரெட், அதாவது சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கண்டிப்பா தெரியும். நீங்க பெட்ஷீட் காலைல போட்டீங்கன்னா அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட அது இருக்காது. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க பெட் ஸ்ப்ரெட் ஒரு 4-5 நாள் ஆனாலும் அது மூவ் ஆகாம கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு 5 minutes to 10 minutes வேலை தான். அதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு தேவையானது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. வெறும் எலாஸ்டிக்கும் ஒரு டேப் மட்டும் இருந்தா போதும். இப்போ ஏற்கனவே யூஸ் பண்ற பெட்ஷீட்டை எப்படி நான் வந்து கரெக்டா ஃபிட்டடா பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஸோ அடுத்து வர வீடியோல வேணா நான் உங்களுக்கு வந்து ரன்னிங் மெட்டீரியல்லே பெட்ஷீட்டை வந்து கரெக்டா ரெடி பண்ணி அதை எப்படி ஃபிட்டடா நம்ம கொண்டு வரதுன்னு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா இருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பெட்ஷீட் நம்ம போட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி லூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லூஸ் ஆகாம இதை ஃபிட்டடா எப்படி பண்றதா நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட வித், இதோட லென்த், இது 2 மெஷர்மெண்ட் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா மேல இருந்து ஒரு 38 inches இருக்கு. ஸோ இதோட லென்த் நம்ம பார்க்க போறோம். லென்த்துக்கு அதே மாதிரி தான் டேப்பை ஒரு இடத்துல வைங்க. இந்த இடத்துல இருந்து இதை நான் மெஷர் பண்றேன். ஸோ நம்மளோட டேப் வந்து 60 inches இருக்கும். ஸோ கரெக்டா 60 inches எங்க வருதோ அதை மார்க் பண்ணிட்டு திரும்பி இங்க இருந்து இதை மெஷர் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது 60 plus 20. இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 80 inches இருக்கு. இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 38 inches இருக்கு. ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட் மட்டும் போதும் இந்த பெட் ஸ்ப்ரெட்டை எப்படி ஈவனா ஃபிட்டடா மாத்துறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து 4 மடிச்சிருக்கேன். அதாவது லென்த்தில் ஒரு வாய்ஸும் அதே மாதிரி வித்தில் ஒரு வாய்ஸும், அதாவது அகலத்தில் ஒரு வாட்டி மடிச்சிருக்கேன், அதோட உயரத்துலேருந்து ஒரு வாட்டி மடிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 கார்னர், 1 2 3 4, இந்த 4 கார்னர்ஸும் ஒன்றா வர மாதிரி இப்படி மடித்து இல்லை தரையிலையோ இல்லை டேபிள் மேலே ஃப்ளாட்டாக இப்படி போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்ட பிறகு இப்போ டேப் எடுத்து மெஷர் பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம மெஷர் பண்ணும்போது அந்த பெட்டோட கம்ப்ளீட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 80 inches இருந்தது. அந்த 80 டிவைடட் பை 2 பண்ணுனா எனக்கு 40 inches வருது. ஸோ துணியோட மடிப்புலேருந்து வச்சு அந்த 40 inches மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. அதே மாதிரி அதோட அகலம் வந்து 38 inches இருந்தது. 38 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19 inches. ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட லென்த் எவ்வளோ வருதோ டிவைடட் பை 2, உங்களோட அகலம் எவ்வளோ வருதோ அதே மாதிரி டிவைடட் பை 2. ஸோ என்னோட அகலம் மெஷர் பண்ணும்போதே காட்டின 38 inches. 38 டிவைடட் பை 2 பண்ண 19. ஸோ இந்த 19 inchesல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்குற பிங்க் சாக் வந்து அதோட லென்த் 40, அதே மாதிரி ப்ளூ கலர் சாக் வந்து 19 வந்து அதோட வித். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மார்க் பண்ண பிறகு இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி, ரெக்டாங்கிள் மாதிரி வரும். இந்த ரெக்டாங்கிள் ப்ரீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஏதாச்சும் அன்இவனஸ் இருந்ததுன்னா சைடில் கொஞ்சமாக அதை நான் ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபேப்ரிக் எடுத்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி இதுக்கு மேலே இந்த கார்னர்ஸில் நம்ம ஒரு ஸ்ட்ரிச் போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் மாதிரி வச்சு தைக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய சைடில் வந்து வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ பெட்டை வந்து அடியில் டக்கின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ அது போக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் இல்லையா, இதெல்லாம் தேவையில்லாத ஃபேப்ரிக். இது வந்து பெட்டுக்கு அடியில் டக்கின் பண்ண கொடுக்குற ஃபேப்ரிக், இது நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் இது வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதை நீங்கள் கிச்சன் டவலுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் துடைக்க நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே,
ஸோ பிலீவ் மீ கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் அந்த எலாஸ்டிகேட்டட் பெட் ஸ்ப்ரெடு அப்படியே இருந்தது பெட்டில். ரியலி கொஞ்சம் கூட அது மூவ் ஆகவே இல்லை. ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்சுவலாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்களில் ப்ரிட்டி சைட் டுகெதர், நல்ல பக்கம் துணியோட நல்ல பக்கம் மொத்தமாக இப்படி ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி வச்சு இந்த மாதிரி நான் தைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஒரு பெட் ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ் இருக்கும். 4 கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்ட்ரிச் பண்ணுறீங்க. ஒரு கார்னர் தைச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு கார்னரையும் நான் ஸ்ட்ரிச் பண்ணுறேன். வெரி சிம்பிள் அண்ட் வெரி 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 ஈஸி டு மேக். ரொம்ப ஈஸியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த பெட் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிற, சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் அடிக்கடி இந்த பெட்டை இழுத்து இழுத்து நம்ம போட்டுட்ருப்போம் இல்லையா அந்த பெட் ஸ்ப்ரெட்டை, அந்த தொல்லை கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் ஒரு வாரமாக இருந்தாலும் சரி, 10 நாளாக இருந்தாலும் சரி, அந்த பெட் ஸ்ப்ரெட் அப்படியே அந்த பெட்டில் நல்லா பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸை வந்து மடிக்கிறோம். ஓகே, ஸோ கார்னர் வந்து ரா எஜ்ஜாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு சின்னதாக இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த ரா எஜ்ஜை உள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் நம்ம பின்ன நாடா கோப்போம் இல்லையா, அந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து நம்ம ஃபுல்லாக கோக்க போகிறோம். எலாஸ்டிக் எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட் ஸ்ப்ரெட்குள்ளே போட கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் எலாஸ்டிக் ஒரு 1/4 இன்ச்சில் தேவைப்படும். ஸோ கம்ப்ளீட்டாக இது எவ்வளோ தேவைமோ கோத்துட்டு அதுலேருந்து ஒரு 10லேருந்து 15 இன்ச் வந்து நீங்கள் கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கையிலேயே ஒரு முடி போட்டுடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை தைச்சி முடித்த பிறகு ஒரு சின்ன இடத்துல ஒரு கேப் விட்டு அதுக்குள்ளே நம்ம எலாஸ்டிக் கோர்த்து இந்த பெட் ஸ்ப்ரெட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி பெட்டில் போடணும், அப்படியே அந்த 4 முனையில் நம்ம எப்படி பெட்டு போடுவோம் நார்மலாக அந்த மாதிரி இது ஜஸ்ட்டு மேலே போட்டு விட்டிங்கனாலே போதும். அந்த எலாஸ்டிக் எல்லா ஓரங்களையும் டைட்டாக அதுவே பிடிச்சிருது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக, நீட்டாக த ஹோல் 5 to 6 days இதே மாதிரி கொஞ்சம் கூட கலையாமல் அழகாக இருக்குது. ஸோ வேணா அடுத்து வர வீடியோவில் இது எப்படி போடுறது, ஆக்சுவலாக இதே மாதிரி குயின் சைஸ் பெட்டுக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒரு vlog மாதிரி பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஹவுஸ் ஹோல்ட் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் தம்ஸ் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you next time. Till then, take care. Bye bye.